இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் பாருங்கள், 6 + 4 - 4 மல்டிஃபிகேஷன் சிம்பிள் 10 டிவைடட் பை 5 எல்லா சிம்பிளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸும் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னாவே ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஃபஸ்ட்டுன்னு இல்லை, இந்த சம்மில் டிவிஷன் எந்த பிளேஸில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் போட்டுடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்டாக மல்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் மல்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை செகண்ட் ஸ்டெப்பில் முடிச்சிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு அடிஷன் இருக்கான்னு பார்க்கணும். அடிஷன் முடிச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? சில பேர் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 2 டிஜிட்டாக வந்து போட்டுருவாங்க. அப்படி போட்டால் 1-2 சம்முக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். பட் மேக்ஸிமம் சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து ராங்காக தான் வரும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா சம்முக்குமே ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட் நம்ம டிவிஷன், தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டில் டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாம். 10 divided by 5. ஓகேங்களா? ஸோ 10 divided by 5. ஓகேங்களா? இப்போது 10ல் 5 எத்தனை முறை வகுப்படுதுன்னு பார்க்கலாம். 5 1s are 5, 5 2s are 10. அப்போ 5 எத்தனை முறை இருக்குது? 10ல் 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 10 - 10 0 வரும். ஓகேங்களா? ஸோ 5 2 டைம்ஸ் இருக்குது இந்த 10ல். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருது? 10 divided by 5 2 இஸ் த ஆன்சர். அப்போ அந்த 2 இங்கே எழுதிக்கலாம். இதோட ஆன்சர் இந்த போத் டிவைட் பண்ணி கிடைச்ச ஆன்சர் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம் இந்த வேல்யூஸை. ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் நான் வந்து செகண்ட் ஸ்டெப் சொல்லியிருக்கேன். மல்டிஃபிகேஷன் இருந்தால் நம்ம அது செகண்ட் ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். இங்கே மல்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 4 × 2. ஓகேங்களா? இப்போ இதை மல்டிஃபிகேஷன் பண்ணலாம். 4 × 2 அப்படியே பண்ணாவே தெரியும் இல்லைங்களா? 4 1s are 4, 4 2s are 8. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருது? 8 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இதை போட்டுக்கலாம். +6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? அடிஷன் இருந்தால் அடிஷன் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அடிஷன் இங்கே இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? 6 + 4 அடிஷன் இருக்குது. ஸோ 6 + 4 ஆட் பண்ண என்ன வரும்? 6 7 8 9 10 வரும். ஓகேங்களா? ஸோ 10 - 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 10 - 8 என்ன வரும் ஆன்சர்? 2 வரும். 10லேருந்து 8 போச்சுன்னா 2 வரும். அப்போ என்ன ஆன்சர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணது? இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கடைசியாக கிடைச்ச ஆன்சர் வந்து 2 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? இது ஈஸியாக தெரியும். இன்னொரு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் எடுத்திருக்கேன். ஸோ 105 divided by 7 × 2 - 14. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எந்த ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம்? டிவிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டெப் டிவிஷன் இருந்துச்சுன்னா டிவிஷன் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போது டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 105 divided by 7. ஓகே, இதை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே போட்டுக்கிறேன். 105 divided by 7. ஓகேங்களா? 7 is the divisor value and dividend value 105. ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 1 டிஜிட் எடுத்துக்கலாம். இந்த 1 டிஜிட் எடுத்துக்கலாம். இந்த 7ஆல் 1 வந்து வகுப்படாது. ஏன்னா 7 கம்பேர் பண்ணும்போது 1 வந்து ஸ்மால் வேல்யூ. அதனால் நான் 2 டிஜிட்டாக எடுத்துக்கிறேன். இன்கேஸ் இல்லாமல் இந்த டிஜிட் என்னால் வகுப்படலைன்னா 0 போட்டுட்டு மைனஸ் பண்ணிட்டு அந்த 1 கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 0 கீழே இறக்கி கூட நம்ம போடலாம். நான் ஆல்ரெடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி போட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டில் நம்ம 0 போட்டாலும் வேல்யூக்கு முன்னாடி 0 வந்தால் 0க்கு மதிப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 1 டிஜிட் அடங்கலைன்னு சொல்லிட்டு இது 2 டிஜிட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 7 வந்து 10ல் எத்தனை முறை இருக்குது? நான் 7th டேபிள் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 7 1s are 7, 7 2s are 14 இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன? 10 தான் இருக்குது. அப்போது என்ன வரும்? 7 வந்து ஒரே முறை தான் அடங்கும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 7 rupees பென்னு, பென்சில், எனிதிங் 7 rupeesக்கு ஏதாவது பை பண்ணோன்னா அப்போ இந்த 10 rupeesல எவ்வளோ வரும்? 7 rupees இது 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ 1 7s are 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணால் 10ல் 7 போச்சுன்னா என்ன வரும்? 3 வரும். 10ல் 7 போச்சுன்னா என்ன வரும்? 3 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2 டிஜிட்டும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட்டை நான் இறக்கிக்கிறேன்.
5. இப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 35 கிடைச்சிருக்கு. அப்போது இப்போ இந்த 35ல் ஃபார் எக்ஸாம்பிள் 7 ருபீஸ் பனானான்னு வச்சுக்கோங்க, பனானா 7 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 7 ருபீஸ் பனானா இந்த 35ல் எத்தனை பனானா வரும்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 7 1s are 7, இங்கே எங்கேயாவது 35 இருக்கா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் 35. அப்போது 7 ருபீஸ், 1 பனானா 7 ருபீஸ், இந்த 35 ருபீஸ், ஒரு பனானா வந்து 7 ருபீஸு, இந்த 35 ருபீஸ்க்குள்ளே எத்தனை பனானா வருது? 5 பனானாஸ் வருது. ஓகேங்களா? ஸோ 7 5s are 35, 7 5s are 35. நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணால் 0 வரும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 15 ருபீஸ் வந்திருக்கு. தட் மீன்ஸ் 15 ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அந்த ஆன்சர் தான் 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மல்டிஃபிகேஷன் ஆஃப் 2 மைனஸ் 14. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மல்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். மல்டிஃபிகேஷன் இருக்கா? ஆமாம் இருக்குது. இது ரெண்டும் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். எப்படி சொல்கிறது, எப்படியும் அடிஷன் தெரியணும், இதில் எப்படியும் மல்டிஃபிகேஷனும் தெரியணும், டிவிஷனும் தெரியணும், சப்ராக்ஷனும் தெரியணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அடிஷன் தெரியும், சப்ராக்ஷன் தெரியும், மல்டிஃபிகேஷன் தெரியும், டிவிஷன் தெரியும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களாக ஒரு நம்பர்ஸ் போட்டு கூட ட்ரை பண்ணி ஆன்சர் வருதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த டிவிஷன் மல்டிஃபிகேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா போட வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மல்டிஃபிகேஷன் பாருங்கள், எல்லாமே ஒரே சம்மில் போடுற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் சம்மில் இல்லாமல் நான் இங்கே டிவிஷனும் போட்டேன், நெக்ஸ்ட்டு மல்டிஃபிகேஷனும் போட போகிறேன். ஓகேங்களா? இங்கே பிளேஸில் நான் இங்கே போட்டுக்கிறேன் 15 × 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து 5 மல்டிஃபிகேஷன் பண்ணோம். 2 5s are 10. ஸோ 10ன்றது 2 டிஜிட் வேல்யூ, அதனால் ஃபஸ்ட்டு 0 இங்கே போட்டுக்கிறேன், 1 கேரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 1s are 2, 1 கேரி இருக்குது, 2 + 1 3. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது? 15 வந்து மல்டிப்ளை பண்ணால், 15 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 30 கிடச்சிருக்கு. அப்போது இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு ஆன்சர் கிடச்சி 30. ஆமாங்களா? அது 30 நம்ம இங்கே போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு -14 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்? அடிஷன் இங்கே கொடுக்கல. நெக்ஸ்ட் தேர்டாக அடிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அடிஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அடிஷன் நம்ம இங்கே கொடுக்கல, அதனால் சப்ராக்ஷன், லாஸ்ட்டாக சப்ராக்ஷன் பண்ணிடலாம். இப்போது 30 - 14 பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 0ல் 4 போகுமா? போகாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? கடன் வாங்கணும். சில பேர் வந்து 0ல் 4 போகாதுன்னா உடனே 4 அப்படியே போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. தட் மீன்ஸ் பாரோ பண்ணணும். ஓகேங்களா? 0வால் நம்ம வந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ண முடியாதுன்னா பாரோ பண்ணணும். பாரோ மீன்ஸ் கடன் வாங்குறது. அப்போது இதை இங்கே வந்து 3யை வந்து கடன் வாங்கினா 3 என்னவாகும்? 2ஆக மாறும். ஓகேங்களா? அப்போ அந்த 1 எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம இது பக்கத்தில் போடுறோம். ஓகேங்களா? 10எல்லாம் இல்லை, நான் 1 வந்து கடன் வாங்கி போட்டிருக்கேன். வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக நான் கலர் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து 10 ருபீஸ் இருக்குது. 10ல் வந்து 4 போச்சுன்னா, 10ல் வந்து 4 ருபீஸ் போச்சுன்னா 6 ருபீஸ் வரும். ஓகேங்களா? இப்போது ஆல்ரெடி இங்கே 3 இருந்துச்சு, நான் கடன் கொடுத்ததால 2ஆக மாறிடுச்சு. அப்போ 2லேருந்து 1 போச்சுன்னா 1 வரும். ஓகேங்களா? 16 வருது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 16 வருது. 30லேருந்து 14 மைனஸ் பண்ணால் என்ன வந்திருக்கு? 16 வந்திருக்கு. ஆன்சர் என்ன? 16. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணி வந்திருக்கிற ஆன்சர் 16. நீங்களும் இந்த கொஸ்டினை வந்து நோட் பண்ணிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே.